ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் கேஎம்சிசி வெர்சஸ் பாகாலூர். ஸோ டாஸ் வின் பண்ண கேஎம்சிசி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் ஆசிக் ப்ரோ இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கராக சதீஷ். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு கிளமெண்ட் வந்திருக்காங்க. முதல் பந்து இன்னிங்ஸில் நல்லா ப்ளே தரையோடு ஆடி இருக்காரு. ஸோ பேட்டில் பட்டம் 2க்கான முயற்சி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 2 பேருமே நல்லா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன். த்ரோ கொஞ்சம் ஒய்டாக போயிடுச்சு, 2 எடுத்துட்டாங்க. அதில் செகண்ட் பால் ஓவரில் ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிடுவாங்க. ஸோ சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பவுலர் சேஞ்சு, ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இருக்காங்க, இந்த ஓவரை கன்டினியூ பண்ண ராபின் வந்திருக்காங்க. வெல் பிளேடு. அவுட் சைட் ஆஃபில் விலகி வந்த பாலை கரெக்டாக கூட்டி விட்டுருக்காரு. பேட்டை தான் திருப்பி விட்டார், ஒரு 2 எடுக்க முடிஞ்சதில். தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் வெல் பிளேடு, தில்லுக்கு தொட்டு தில் ஸ்கூப் மாதிரி ஆனார். எங்கள் லோகேஷ் ஃபீல்டர் சவர்ட் அடிச்சு ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் ஆசிஃப் இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் சிங்கிள் எடுக்கிறாங்க. அதுலேயும் ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில் நல்ல பிளே. ஸோ ட்ரைவ்லேருந்து கூட்டிருக்காரு, போட்ட பால் காணாங்க, எஜ்ஜு போட்டாலும் சிங்கிள் கிடைக்குது. இந்த பால் கொஞ்சம் அடிச்சு போடப்பட்ட பால் பேக் ஆஃப்ல இருந்து வச்சு ஏற்றிருக்காரு. ஸோ ஸ்லோவாக போட்டாலும் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி ஒரு சிங்கிள் எடுத்தாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 10 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கேஎம்சிசி. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் பார்த்துக்கு சந்தோஷ் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் சந்தோஷ் டு ஆசிஃப். யார்கருக்கான முயற்சி, ரன் அவுட்டா? இந்த விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட் இங்கே சதீஷ் அவர்கள். செகண்ட் பால் ஓவரில் அடிச்சு போடப்பட்ட பால், அதுக்கு அப்படியே கைட் பண்ணி விட்டாரு. கைட்லேயே 6 போதான்னு பார்த்தா 6. காத்தடிக்கிற வேகத்துக்கு கரெக்டாக போச்சு. பேட்டை வச்சோடனே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. தேர்ட் ஒன் ஒரு உலகோல கேப்ஸ்லேயே ஆட்டார். சிங்கிள் பேக்வர்ட் பாயிண்டில். ஸ்ட்ரைக்கில் சதீஷ் அவர்கள் நியூ பேட்ஸ்மேன். ஸோ பேட்டில் வச்சுட்டு ஒரு சிங்கிள் டபுள் எடுத்தால் மாட்டிப்பாங்க, எடுக்க முடியல. டிஃபென்ஸில் சிங்கிள். சந்தோஷ் சதீஷ் அவர்கள் ரிவர்ஸுக்கான முயற்சி, பால் பாக்ஸுக்குள்ளே வருது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 19 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கேஎம்சிசி. ஸோ தேர்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே டேனியல். முதல் பந்து ஐயோ கரெக்டாக எனக்கு பின்னாடி குத்திடுச்சு, யாராலையும் பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டிருக்காங்க, புல் பண்ண பார்த்துருக்காங்க, மேலே வாங்கியிருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் டேனியல் டு சதீஷ் புல் பண்ணியிருக்காரு, தரையோட போகுது. ஸோ மிட் விக்கெட்டுக்கு போகிறப்ப 2 கேட்குறாங்க. த்ரோ பெட்டராக வந்தால் தான் முடியும், 2 எடுத்துட்டாங்க. ஸோ நல்ல ஹிட்டர் சதீஷ் அவர்களுக்கு சான்ஸ் தரீங்க. 2 ஓடி இருக்காங்க இந்த பால். ஓ பாடி லைன் அட்டாக். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி, சிக்குக்கு மேலே வர பால் தொடர்ந்து 2 டாட்டு. ஸோ இந்த பால் ஃபுல் லென்த் வந்து ஐயோ காட்டன் போல்டுக்கு சான்ஸ் இல்லாமல் போச்சு. ஸோ வாழத்தூரில் போகும்போது கொஞ்சம் வேகம் வந்துருச்சு. பேட்டில் பட்டதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க கேஎம்சிசி. ஸோ ஓவரின் முதல் பந்து நல்ல ட்ரை இருந்துச்சு, காட்டன் போல்டுக்கு எடுக்க பார்த்தாரு, சிங்கிள் எடுத்திருக்காங்க அதில். ஸோ இந்த ஒரு சரவணன் போடுறாங்க. செகண்ட் ஒன் விலைக்கு ஆட பார்த்தாரு, கீப்பரால் பிடிக்க முடியாது, யூஸ் பண்ணி சிங்கிள் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய விசிக்கு போயிருக்காங்க, காற்றுக்கு வந்து ஐயோ கையில் பட்டு 4 போக வாய்ப்பா. ஸோ லைன் கிட்ட எடுத்திருக்காங்க, அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. பார்த்து சதீஷ் அவர்கள் வந்து ஃப்ளோவாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவர் எதிர்பார்த்த டைமிங்கில் வந்து பிச்சாதான் வரதில்லை இப்போ வரைக்கும். கொடுத்தாரா ஃப்ளாட்டாக போகிற 6. அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேஸில் வந்துச்சு. இந்த தடவை நல்லாவே பேக் ஃபுட்டில் ரெடியாக நின்னார். நெக்ஸ்ட் ஒன் அதுவும் அடிச்சு போடப்பட்ட பால் இன்னும் ஃப்ளாட்டாக வெளியே போகுது. அங்கே தலையை தாண்டி போகிற அடுத்த 6 2 6 பதிவு பண்ணிட்டாரு.
சரவணன் டு சதீஷ். ஃபுல் டாஸ் காற்றுக்கு வளைஞ்சிக்கிட்டு போவோம். அண்டரில் ஃபீல்டர் நல்ல டேக்கன். ஸோ 2 6 அடித்ததுக்கப்புறமா இவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இருந்தாலும் வந்த குவிக் ஃபயர் ஒன்று ஆடி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவேன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39, 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். KMCC மினிமமாக எனக்கு தெரிஞ்சு 50-55 ரன் வைப்பாங்கன்னு தோணுது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பார்த்துக்கு டேனியல் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் ஆசிஃப். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நின்று ஆடி கொடுத்துட்ருக்காரு. முதல் பந்து மறுபடியும் ஒரு டிஃபென்ஸு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். விண்டு ஆப்போசிட்டாக இருக்குது பேட்ஸ்மேனுக்கு. ஃபுல் டாஸ் நல்ல பிளே. தரையோட ஆட்டு 2 எடுக்க பார்க்குறாங்க. ஸோ லாங் ஆன் ஃபீல்டுக்கு நல்ல வேலை. அதில் 2 கன்ஃபார்ம். ஸ்ட்ரைக்கில் பிரிட்டோ 3rd ஒன் ஓவரில் நல்ல பிளே. வர வாக்கில் பேட்டை விட்றாங்க. அங்கே லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். டபுள் தான் மாட்டிப்பாங்க. நல்ல த்ரோ விட்டுருக்காங்க. டேனியல் டு ஆசிஃப். ஓ கொஞ்சம் மாதிரி சின்ன ஆட பார்த்தாரு. டாட் பால். மறுபடியும் டிஃபென்ஸ். ஆஹா ஓட முடியல. ஸோ இப்போ ஓடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட இங்கே சிங்கிள் கிடைக்கிது. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸில். டேனியல் இது வரைக்கும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு 10-15 ரன் கொடுக்காம போட்டிருக்காரு. ஸோ விக்கெட் விடாமல் போயிட்டாங்க. லாஸ்ட் ஒன் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ பெரிய பேஸுக்கு போக முடியல. லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக போட்டிருக்காரு. நல்ல த்ரோ. அங்கே ரிசீவ் பண்ண முடியல. அதில் 2. இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச KMCC 46 அடிச்சிருக்காங்க. டார்கெட் இப்போ 47. 30 பாலில் 47 தேவை பாகாலூருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ராபி. நான் ஸ்ட்ரைக்கர் அங்கே சந்தோஷ் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு மணி என்ன வந்திருக்காங்க. முதல் பந்து செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் உடச்சி போட்டார்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். ஏஜ் அண்ட் கான். முதல் பாலே பிரேக் த்ரூ கொடுத்த முதல் பால்லே விக்கெட் விட்டு போகிறாங்க இங்கே. ஸோ இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் டேனியல். 3rd பால் ஓவரில் நல்ல பிளே. நல்ல பால் போட்டிருக்காங்க. ஐயோ மிஸ்ஃபீல்டுக்காக நம்ம இங்கே சிங்கிள் எடுத்துருக்காங்க. 4th ஒன் ஓவரில் நல்லாவே தூக்கி போட்டுருக்காரு. பாக்ஸ் டு பாக்ஸ் நல்ல டெலிவரி. லாஸ்ட் டூ ரிமைனிங் ரிவர்ஸ்க்கான முயற்சி. நேராக கொண்டாந்து காலில். லாஸ்ட் ஒன் மறுபடியும் காலில். சொன்னதாக பால் போய் தூக்க முடியாமல் டாட்டோட ஓவர் முடியுது. செகண்ட் ஓவர் ரமேஷ் போட வந்திருக்காங்க. ஐ திங்க் முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 2 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் எஜ்ஜப்பட்டிருக்கு. அவுட் சைடில் ஆஃபில் போட்ட காரணத்தினால. செகண்ட் ஒன் ஓவரில் நல்லாவே தூக்கிப்பட்ட ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பால் ஃப்ளோட்டுக்கு டாட் ஆகிருக்குங்க. 3rd பால் ஓவரில் அதுவும் தூக்கி போட்டிருக்காரு. சார் லாஸ்ட் பால் லெக் பை சிங்கிள். இது ஆக்சுவலாக பேட்டில் நிற்கிறன்னு இருக்கு. சரி டேனியல் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அதுவும் நல்லா தூக்கி போடுறது. அங்கேருந்து லெக்கற்ற வேரியேஷன் காலுக்கிட்ட குதி திரும்பி இருக்கு. ஸோ இந்த பால் ஸ்டிக் லைனில். ஐயோ ஹைட்டான பவுலர் ரமேஷ் கைக்கு பக்கத்தில் போச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க லாங் ஆஃபுக்கு போனதுனால. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் மறுபடியும் பாடி லைன் அட்டாக்கு. பெரிய விசுக்கு போயிருக்காங்க. ஸோ பெரிய ரன்னுக்கு போகாமல் போட்டு போயிருக்காங்க இங்கே ரமேஷ். செகண்ட் ஓவரை. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. இழுத்து பிடிச்சி எக்கனாமிக்கலாக போட்டிருக்காங்க 2 பவுலருமே. ஸோ இந்த ஒரு மணி என்ன போடுறாங்க. அவருக்கு 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் டேனியல் முதல் பந்து. ஸோ மேலே ஏறி இருக்குது. அந்த இடத்துல ஹைட் ஏறினா கையில் விழுவ நிறைய வாய்ப்பு. சதீஷ் அண்டரில் கேட்ச் விழுந்திருக்கு. ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே வில்லிக்ஸ். அவர் பிடிக்கிற முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி. கனெக்ட் இருந்தாலும் கையில் போக வாய்ப்பு. 2 ஃபீல்டர் கேட்ச் டேக்கன். பேக்வர்ட் பாயிண்ட் இந்த ஃபீல்டர் கையிலே விழுந்து போச்சு. முதல் பால்லே பெரிய ஹிட்டுக்கு போனாங்க. போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே கிளமன். அக்ராஸ் போயிருக்காரு. குறுக்கு விட்டுக்க பார்த்தாரு. காத்தோட காத்தா போகுன்னு பார்த்தா டாட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் மணியனே. ஸோ இந்த பால் உடச்சி போடப்பட்ட பால்னு சொல்லுவேன். ஸோ கனெக்ஷன் இல்லை. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஸ்லோவாக போடப்பட்ட பால் சொல்லி எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். லாங் ஆன் ஃபீல்டர் பிளிட்டோ அங்கே கையிலே விழுந்து போச்சு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஜான். லாஸ்ட் ஒன்
உடச்சி போடப்பட்ட பால் சரியான கம்ஃபர்டபுள் ஆடவும் இல்லை. ஃபயர் லேக்ல ஒரு சிங்கிள் இருக்கிறாங்க, சிங்கிளோட ஓவர் முடியுது. இந்த ஓவர் ஜேகே போட வந்திருக்காங்க, சிங்கிள் ஜான் இருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர் பாக்கி இருக்கு. 41 ரன் தேவை, 12க்கு 41 தேவை. முதல் பந்து இங்கே ஓவரில் ஜேகே தூக்கி பாக்ஸ் போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் ஓவரில் மேலே ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். ஹைட்டு காட்டன் போல்டா பவுலரே எடுத்துட்டாரு, ஜேகே எடுத்திருக்காரு. சரவண் நியூ பேட்ஸ்மேன், நல்ல பிளே, தரையோட ஒரு டிரைவ் ஒன்று லைட் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஷாட்டு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக் லைனில் வந்த பால் சிக்குக்கு மேலே வருது. பெரிய வீசு மடக்கி அடிக்க பார்த்தாரு டாட்டு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் ஏஜன் கானா. ஸோ விக்கெட், இங்கே விக்கெட்டோட ஓவர முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ராஜா போட வந்திருக்காங்க. லாஸ்ட் 6 பாலுக்கு கஜா 40 தேவை. முதல் பந்து சரியான மீட் இல்லை. ஸோ அங்கே சதீஷ்ட போயிருக்கு, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 5 பாலுக்கு 39 தேவை. செகண்ட் ஒன் ஃப்ரம் கஜா. ஸோ பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டு நின்று போச்சு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கர் லோகேஷ், பிக் ஸ்விங் அண்ட் மிஸ். ஃபோர்த் ஒன் நல்ல ஒன், நல்ல டெலிவரி யார்கர். லாஸ்ட் ரிமைனிங் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு. ஸ்டிக்கு மேலே வந்த பால் விக்கெட்டுக்கான முயற்சி இருக்கு. டாட்டிங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இன்னிங்ஸில் இந்த மேட்ச்சில் ஸோ டாட்டோட மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் பாகாலூர் வெர்சஸ் கேஎம்சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.